அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் முறையாக ஆண்டவருடைய திரு உடலையும் இரத்தத்தையும் பெற இருக்கின்ற அன்புக்குரிய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் தூய ஆவியானவருடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். பிள்ளைகள் நன்றாக தயார் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு இப்பொழுது மறைவுரை முடிந்த பிறகு கேள்வி கேட்கப்படும். யார் 100க்கு 100 மார்க் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு தான் புது நன்மை கொடுக்கப்படும். சரிதானா? ஒருத்தனும் தலையாட்டலையே, அப்படியே நிற்கிறாங்களே. யார் பதில் சொல்லலையோ அவங்களுக்கு புது நன்மை கிடையாது. சரியா? பயந்துடாதீங்க, எல்லாருக்கும் புது நன்மை உண்டு. அதனால் மகிழ்ச்சியாக இப்போ தான் சிரிப்பு வருது. அதனால் மகிழ்ச்சியாக நான் சொல்ல போகிற இந்த மறைவுரைக்கு எல்லோரும் செவிமடுக்க வேண்டும். சரிதானா? ஓகே. அன்புக்குரிய பிள்ளைகளே, இறைமக்களே, இன்றைக்கு தூய ஆவியானவருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். அதோடு சேர்த்து முதல் நன்மை பெறுகின்ற நம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு தயார் செய்து புது நன்மை விழாவையும் சிறப்பிக்கின்றோம். முதலிலே தூய ஆவியானவர், அடுத்தது ஆண்டவர் இயேசுவினுடைய திரு உடல் திரு இரத்தம், இரண்டையும் இணைத்து 3 கருத்துக்களை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். முதலிலே தூய ஆவியானவர். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று 2 பகுதிகள் விவிலியத்திலே உண்டு. பழைய ஏற்பாடு என்று சொல்லக்கூடியது கடவுள் தந்தை எவ்வாறு செயலாற்றினார், இந்த உலகத்தை அவர் படைத்தார், இந்த உலகத்தை எப்படி அவர் வழிநடத்தி வந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு என்பவர் இந்த உலகத்திலே மனு உடல் எடுத்து வந்தார். அவர் எவ்வாறு நமக்கு மீட்பை கொடுத்து மீட்பராக இருந்தார் என்பதை பார்க்கின்றோம். இந்த 2ம் விவிலியத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற பல நிகழ்வுகள், போதனைகள், பலவிதமான குறிப்புகள் அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்கின்றோம். தூய ஆவியானவர் எங்கே வருகின்றார் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவுக்கு பிறகு 50ஆம் நாள், அவர் 40ஆம் நாள் விண்ணகம் எடுத்துக்கொள்ளப்பட்டார். 50ஆம் நாள், அந்த நாளிலே திருத்தூதர்கள் மேலும் அன்னை மரியா மேலும் தூய ஆவியானவர் அக்கினி நாக்கு வடிவாக இறங்கி வந்தார் என்று பார்க்கின்றோம். எனவே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இரண்டையும் அடுத்து இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்றைய ஏற்பாடு, அதுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டம். எனவே தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன், அவர் உண்மையின் ஆவியானவர், உங்களுக்கு எல்லாவற்றையும் அறிவுறுத்துவார் என்று இன்றைய ஏற்பாட்டை ஆண்டவர் இயேசு அன்றைக்கே ஏற்படுத்தி சென்று விட்டார். எனவே இந்த காலகட்டம் என்பது தூய ஆவியானவருடைய காலமாக, தூய ஆவியானவருடைய செயல்பாட்டின் நிகழ்வாக இருப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக தந்தை கடவுள், மகன் கிறிஸ்து, இன்றைக்கு தூய ஆவியானவர். இந்த ஒரு அடிப்படையில் தான் இன்றைய நாள் சிறப்பு பெறுகிறது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, தூய ஆவியானவருடைய வருகையில் தான் திரு அவை, திருச்சபை என்பது உருவெறுகிறது, பிறக்கிறது. எப்படி என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, அருட்சாதன முறையிலே திருச்சபை எங்கே பிறந்தது என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கிய பொழுது அவருடைய விலாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடியது. எவ்வாறு ஒரு பெண்மணியானவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்றாரோ அவ்வாறே ஆண்டவர் இயேசுவும் இந்த புதிய திரு அவையை சிலுவையிலே அவர் பெற்றெடுக்கின்றார். அந்த முதல் திரு அவையினுடைய உறுப்பினர்களாகத்தான் அன்னை மரியாவும் பெண்களும் யோவான் என்ற சீடரும் அங்கே இருக்கின்றார்கள். ஒரு குழந்தையை ஒரு தாய் எப்படி பெற்றெடுக்கின்றார்? தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தை இழந்து, தண்ணீரை இழந்து ஒரு குழந்தையை, ஒரு புது பிறப்பை உருவாக்குகின்றார். ஆண்டவர் இயேசுவும் அதே போன்றுதான் தன்னுடைய விலாவிலிருந்து வழிந்த இரத்தத்தையும் தண்ணீரையும் அங்கே இழந்து தாரை வார்த்து அங்கே திரு அவை என்பதை அருள் அடையாள முறையிலே, அர்ச்சிப்பின் வகையிலே அங்கே உருவாகின்றார். அதிலிருந்து பிறந்ததுதான் மற்ற அருள் அடையாளங்கள். திருமுழுக்கு என்ற அருட்சாதனம், தண்ணீர்,
நற்கருணை என்ற அருட்சாதனம் ஆண்டவர் இயேசுவினுடைய திரு உடலிலிருந்து பெருக்கெடுத்த இரத்தம் என்பதையெல்லாம் பார்க்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே திருச்சபை எப்பொழுது பிறக்கிறது? அருளடையாள முறையில் திருச்சபையை ஏற்படுத்திய இறைவன் உண்மையான வகையிலே எங்கே இந்த திரு அவை உருபெறுகிறது? திருச்சபை என்பது வெளிவருகிறது, திருச்சபை என்பது பிறந்து துடிப்போடு வெளியே கொணரப்படுகிறது என்று சொன்னால் தூய ஆவியானவருடைய அருட்பொழிவினால் தான். எனவே இந்த தூய ஆவியானவர் அன்னை மரியா மேலும் அந்த சீடர்கள் மேலும் இறங்கிய பிறகு அந்த தூய ஆவியானவரின் ஆற்றலை பெறுகின்றார்கள். ஆற்றலை பெற்று அவர்கள் வெளியே வருகின்றார்கள். அச்சம் நீங்கி பயம் போக்கி அவர்கள் ஆற்றல் பெற்றவர்களாக தைரியமாக வெளியே வந்து ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை எல்லா மக்களுக்கும் வெளிப்படுத்துகின்றார்கள். அங்கேதான் தூய ஆவியானவர் தன்னுடைய செயல்பாட்டை தொடங்குகின்றார். அவர்களுடைய போதனையை கேட்ட ஏராளமான மக்கள், பார்த்தர், மேத்தர், எலாமித்தர் என்றெல்லாம் பல இடங்களிலிருந்து வந்திருந்தவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். அவர்களும் அவர்களுடைய சொந்த தாய் மொழியிலே இவர்கள் பேசிய அந்த எபிரேய மொழி, அர்மையிக் மொழி, அதையெல்லாம் கேட்டு புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் தூய ஆவியானவர் அந்த திரு அவைக்கு ஒற்றுமையை கொடுத்து திரு அவையை ஏற்படுத்தி அதை எல்லா மக்களுக்கும் பெருக பலுக செய்கின்றார். எனவே தான் அன்புக்குரியவர்களே, தூய ஆவியானவருடைய வருகை என்பது திருச்சபையினுடைய புது பிறப்பாக மாறுகிறது என்பதை முதல் கருத்தாக நாம் தெரிந்து கொள்வோம். இரண்டாவதாக அன்புக்குரிய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் பெற இருக்கின்றீர்கள். இதற்காக நீங்கள் எவ்வளவு நாட்கள் ஏக்கமாக இருந்திருப்பீர்கள். ஒரு சில பேர் 2 நாட்கள் 3 நாட்கள் தாமதமாக வந்ததனால் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் இயேசு இந்த ஒரு வாய்ப்பையும் இந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைய வேண்டும், இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த திரு உடல் திரு இரத்தம் ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த நற்கருணை என்பது இறைவனே ஏற்படுத்திய ஒரு அடையாளம், அருள் அடையாளம். இதை முதலே எங்கே ஏற்படுத்துகின்றார் ஆண்டவர் என்று சொன்னால், உணவு போசன மேசையிலே ஆண்டவர் அப்பத்தை எடுத்து இது என் உடல் என்று சொல்கின்றார், ரசத்தை எடுத்து இது என் இரத்தம் என்று சொல்கின்றார். இது அடையாள முறையிலே, எவ்வாறு அடையாள முறையிலே ஆண்டவர் இயேசு திரு அவையை ஏற்படுத்தினாரோ சிலுவையிலிருந்து, அதே போன்று அடையாள முறையிலே இந்த நற்கருணையை மேசையின் அமைந்திருக்கின்ற பொழுது உணவு வேளையிலே இந்த நற்கருணையை ஏற்படுத்துகின்றார். ஆனால் உண்மையிலேயே ஆண்டவர் இயேசு நற்கருணையை எங்கே ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால், அதே சிலுவையிலே தன்னுடைய விழாவிலிருந்து இரத்தத்தையும் தண்ணீரும் வழிந்தோடு செய்கின்ற அந்த வேளையிலே தான் அவர் அந்த நற்கருணையை உண்மையாகவே ஏற்படுத்துகின்றார். காரணம், இது என் உடல் என்று சொன்னார், இதை வாங்கி உண்ணுங்கள் என்றார். அந்த உடலானது இப்பொழுது குத்தி கிழிக்கப்படுகிறது, அந்த உடலானது நமக்காக கையளிக்கப்படுகிறது, அந்த உடலானது நமக்கு உணவாக மாறுகிறது. இதைத்தான் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பிலேயே பார்க்கின்றோம். இயேசு குழந்தையை அவர்கள் எங்கே கிடத்தினார்கள்? தீவன தொட்டியிலே கிடத்தினார்கள். தீவன தொட்டி என்று சொன்னால் ஆடு மாடுகள் தின்கின்ற தீனியை அங்கே போடுகின்ற இடம்தான் தீவன தொட்டி. ஆடு மாடு தொட்டி, ஆடு மாடையே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்களா, ஃபாரினர்ஸ். அதனால் உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் எங்கே ஆடு மாடு எங்கே மேயுது, எப்படி மேயுது, என்ன சாப்பிடுதுன்னு உங்களுக்கு புரியாது. எல்லாம் நீங்கள்லாம் ஐரோப்பாவில் வந்திருக்கீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. கிராமத்தில் போய் பாருங்கள், அது ஒரு தொட்டி மாதிரி இருக்கும். அதில் வைக்கோல் போடுவாங்க, அதில் தவிடு கலந்து, அந்த புண்ணாக்கு கலந்து, தீனி அதெல்லாம் கலந்து போடுவாங்க. அதில் போய் அந்த ஆடு மாடு என்ன செய்யும்? அந்த உணவை உட்கொள்ளும். இதுதான் தீவன தொட்டி. அந்த தொட்டியிலே ஆண்டவர் இயேசுவை கடத்தினார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் இயேசு நமக்கு உணவாக ஒரு நாள் சிலுவையிலே தம்மையே கொடுக்க இருக்கின்றார் என்பதை பிறப்பிலேயே பார்க்கின்றோம். அந்த உடலைத்தான் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே நமக்காக கொடுத்தார். அந்த இரத்தத்தை தான் ஆண்டவர் இயேசு தனது விழாவிலிருந்து நமக்காக தாரை வார்த்து அளித்தார். எனவே நற்கருணை என்பது உடலையும் இரத்தத்தையும் பிறருக்கு தியாகம் செய்கின்ற ஒரு அருள் அடையாளமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதற்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் நன்மை வாங்குகின்றீர்கள், நல்லா ஜோரா டிப்டாப்பாக வந்திருக்கிறீங்க. அதுவும் பெண் பிள்ளைகள் நல்ல அழகாக சமன்ஸ் மாதிரி வந்திருக்கிறீங்க. பசங்களும் அப்படித்தான். அதனால் பசங்களையும் நான் குறை சொல்லலை, அழகாக எல்லாம் தலை சீவிட்டு வந்திருக்கான். ஒருத்தன் கூட இந்த மாதிரி இது ஒரு மாதிரி பெரிய பெரிய புதர் மாதிரி இருக்கும் தலை,
அந்த மாதிரி தலைலாம் யாருக்கும் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது, நல்ல அழகாக இருக்கிறீங்க. அதே போல் இருக்கணும். பெரிய பெரிய புதார் மாதிரி வச்சுக்கிட்டு குளிக்கிறதும் கிடையாது, தலை செய்வதும் கிடையாது, அது பாட்டு பரட்ட தலையாக நீங்கள் பாட்டு அலையவே கூடாது. அது மாதிரி இருக்கவே கூடாது. டிப்டாப்பாக இருக்கணும், நல்ல ஜோராக இருக்கணும், இப்போ இருக்கிற மாதிரியே இருக்கணும். இந்த நற்கருணை நீங்கள் உள்ளத்தில் வாங்குவது என்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு வர வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் நன்மை வாங்குவதிலே எந்த ஒரு பிரயோஜனமும் பயனும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. அன்னை மரியா இதற்கு நமக்கு நல்ல உதாரணம். நற்கருணையை முதலாக பெற்றுக்கொண்ட பெண்மணி யார்? அன்னை மரியா. அன்னை மரியா ஆம் என்று சொன்னதும் நற்கருணை ஆண்டவர் அவருடைய உள்ளத்திலே, அவருடைய வயிற்றிலே உருவானார். நற்கருணை வாங்கி கொண்ட பிறகு அந்த அன்னை மரியா எல்லாரும் வாங்க, என்னை விழுந்து வணங்குங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை. மாறாக அவர் விரைந்து சென்றார், பிறருக்கு உதவி செய்தார், எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்றார். அதுதான் நற்கருணை வாழ்வு. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நன்மை வாங்கிவிட்டோம் என்றதனால் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கின்றீர்கள். அந்த மகிழ்ச்சி தொடர வேண்டும், அதை நீங்கள் வாழ வேண்டும். ஒரு ஊரில் ஒரு பெரிய கிராமத்து பங்கு, அந்த பங்கில் அப்பொழுதெல்லாம் தண்ணீர் பிடிப்பதற்கு பெண்கள் காலையிலேயே அந்த குழாய் அடியிலே போய் நிற்பார்கள். நிறைய குடங்கள் எல்லாம் அங்கே இருக்கும். அதுபோல் நிறைய குடங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. காத்துக்கிட்டு இருந்தாங்க. சாமியார் பூசை ஆரம்பிச்சிட்டார். 2 பேருக்கு சண்டை வந்து போச்சு, 2 பெண்களுக்கு சண்டை வந்து போச்சு. என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும். எனவே அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, 2 பேரும் பானையில் வச்சு அவங்களும் மொத்திக்கிட்டாங்க, மோதிக்கிட்டாங்க. சாமியார் தந்தை மகன் தூயாவியாருன்னு ஆரம்பித்தார் பாரு. ஒரு பொம்பளை சொல்லுதான், இருடி இரு. சாமியார் பூசை ஆரம்பிச்சிட்டாரு. பூசைக்கு போய் வந்து உன்னை என்ன செய்கிறேன் பாரு பாருடி, நன்மை வாங்கிட்டு வந்த பிறகு உன்னை என்ன பண்ணுறேன் பாருடி அப்படின்னு என்ன பண்ணிச்சான், அந்த குடத்தை வச்சுக்கிட்டு பூசைக்கு வந்துச்சான். நன்மை வாங்கி போன பிறகு என்ன பாரதம் நடந்திருக்கும் உங்களுக்கே தெரியும். நன்மை வாங்கிறது என்ன, பானை வச்சு சண்டை போடுறதுக்கா வாங்குறோம்? பிறரை நாம் கடிந்து கொள்வதற்கும் பிறரிடம் நாம் வேகமாக கோபமாக நடந்து கொள்வதற்குமாக நன்மை வாங்குகின்றோம். அந்த மாதிரி இருந்தோம் என்று சொன்னால் நன்மை வாங்குவதற்கு நேர் எதிராக நாம் இருக்கின்றோம். சமாதானத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும், உண்மையின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும், நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நீங்கள் நன்மை வாங்குகின்றீர்கள். எனவே நீங்கள் வாங்குகின்ற நற்கருணை உங்களுடைய வாழ்விலே இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான நற்கருணை. எனவே ஆண்டவர் இயேசு இது என் உடல் என்ற அப்பத்தை மட்டும் கொடுக்கவில்லை, கடைசியில் தனது உடலையே அந்த அப்பத்தின் வடிவாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் உண்மையான நற்கருணை என்பதை இரண்டாவது கருத்தாக புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக தூய ஆவியாரும் நற்கருணையும் இரண்டும் எப்படி இணைந்த நிலையிலே இருக்கிறது என்பதை 2 உதாரணங்களை சொல்ல விரும்புகின்றேன். முதலிலே பாருங்கள் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு மனு உடல் எப்படி எடுக்கின்றார்? மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொல்கின்றது வானதூதர். எங்கனமாகும் என்ற கேள்வியை எழுப்புகின்றார் அன்னை மரியா. கடவுளால் ஆகும் என்று சொன்னதும் இதோ உமது அடிமை. அதற்கு முன்பாக வானதூதர் சொல்கின்றார், தூய ஆவி உன்மேல் நிழலிடும், பிறக்க போகின்ற குழந்தை தூய ஆவியாரால் உருவாகும். எனவே முதல் நற்கருணை எங்கே? அன்னை மரியாவினுடைய திரு வயிற்றிலே உருவானது. அந்த நற்கருணை யாரால் உருவானது? தூய ஆவியானவர் அன்னை மரியாவின் மேல் நிழலிட்டதனால் அந்த நற்கருணை உருவானது. இன்றைக்கும் இரண்டாவது உதாரணம், அதே நற்கருணை தூய ஆவியாரால் தான் நிகழ்கிறது, உருவாகிறது. எங்கே? இந்த திருப்பீடத்திலே. எனவே தான் ஒவ்வொரு முறையும் 2 கரங்களையும் குருவானவர் அந்த அப்பரசத்தின் மீது விரித்து எடுத்து அந்த வார்த்தைகளை சொல்கின்றார், தூய ஆவியாரை பொழிந்தருளும். ஆகவே உம்முடைய திரு ஆவியை பொழிந்தருளும் என்று ஆவியினுடைய பொழிதலுக்காக, ஆவியினுடைய வருகைக்காக, ஆவியினுடைய அர்ச்சிப்பு அபிஷேகத்துக்காக வேண்டுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஆவியானவர் தான் இந்த திரு அப்பத்தையும் இந்த திரு ரசத்தையும் ஆண்டவருடைய திரு உடலாக இரத்தமாக இன்றைக்கும் மாற்றுகின்றார். எனவே தான் ஆவியானவர் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி நற்கருணையை ஏற்படுத்துகின்ற முதல் அடிப்படை காரணராக இருக்கின்றார். எனவே தான் அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு ஆண்டவர் இயேசு என்றால் இன்றைக்கு இயேசுவை நம் மத்தியிலே படைப்பதும் உருவாக்குவதும் கொண்டு வருவதும் இருக்க வைப்பதும் அவருடைய திரு பிரசன்னத்தை நமக்கு உணர்த்துவதும் யார் என்று சொன்னால் தூய ஆவியானவர். எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த திரு பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும் என்பதற்காக
பவுலடியார் சொல்கிறார், நீங்கள் தூய ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கின்றீர்கள், அந்த ஆவியானவர் உங்களில் குடிகொண்டிருக்கின்றார் என்று சொல்கின்றார். எனவே ஆவியானவர் இல்லாமல் நற்கருணை இல்லை. நற்கருணை இல்லாமல் ஆவியானவருக்கு என்ன வேலை? எனவே தான் நற்கருணையும் ஆவியானவரும் இரண்டும் பின்னி பிணைந்த இணைந்த வகையிலே அந்த ஒரு ஒன்றிணைப்பை பார்க்கின்றோம். நீங்களும் இன்றைக்கு தூய ஆவியானவருடைய நாளிலே நற்கருணையை பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொன்னால் அதே ஆவியினுடைய அருளையும் ஆசிரையும் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்பதுதான் பொருளாகும். எனவே அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த 3 கருத்துக்களையும் உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். முதலிலே, ஆண்டவர் இயேசு என்பவர் தூய ஆவியானவரை நமக்கு துணையாளராக அனுப்பி இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு திரு உடல் திரு இரத்தத்தின் வழியாக நம் உள்ளத்திலே வருகிறார். இந்த ஆவியானவர் ஆண்டவர் இயேசுவினுடைய உடலையும் உள்ளத்தையும் நமக்குள் அனுப்பி நம்மை இன்றும் ஆற்றல் உள்ள வகையிலே வாழ வைக்கின்றார். இதுதான் இன்றைய பெருவிழா, இன்றைய முதல் நன்மை விழா நமக்கு எடுத்து சொல்கின்ற ஒரு நல்ல பாடமாக அமைகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய பிள்ளைகளே, இங்கே இருக்கின்ற அனைவர் பேராலும் உங்களுக்கு வாழ்த்து சொல்கின்றேன். இங்கே இருக்கின்ற உங்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர் அனைவரும் உங்களை இன்றைக்கு ஆசீர்வதித்து உங்களை இன்றைக்கு வாழ்த்தி இன்றைக்கு இருக்கின்ற மகிழ்ச்சியோடு இறைவனை நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற அந்த அருளோடு என்றும் வாழ வேண்டும் என்று தொடர்ந்து இந்த திருப்பலியிலே உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆமென்.